பார்த்தீங்கன்னா ஆலப்போரான் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் 6க்கு வந்து நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 டெஸ்ட் அப்படின்றது முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது டெஸ்ட் எழுத போறோம். ஏற்கனவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா 5 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பார்த்துருக்கீங்க. எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தரமா இருக்கு அப்படின்றத பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த 6வது டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க டாபிக்கா. இதுல இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன்பிசி ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க அந்த கொஸ்டின் அடிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து இருக்கும். அப்ப அந்த லிங்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டச் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்க. குறிப்பா ஓஎம்ஆர்ல டெஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எழுதி பாருங்க. இப்போ டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சரியா 7 மணி அளவுல நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கான ஆன்சர் கீ அப்படின்றது கொடுக்கப்படும். அதை செக் பண்ணிட்டு அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்கக்கூடிய மார்க் லிஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க மார்க் என்ட்ரி லிங்க்ல வந்து உங்களுடைய மார்க் என்ட்ரி பண்ணுங்க. அப்பதான் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஓவராலா எத்தனை பேர் எழுதுறாங்க, அதுல உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது தெரியும். சரி, இந்த வீடியோக்கு கீழே இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர்லாம் எழுதி பாருங்க. எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க. அடுத்தடுத்த டெஸ்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருந்துட்டு இருக்கும்.